ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் டே பாக்ஸ் ஆஃபீஸ்லேயே ஒரு 150 கோடி அடிச்சிடுறாரு சார். ஆனால் ஜிபியு படம் ரிலீஸ் ஆகி ஒரு 9 நாளில் தான் 200 கோடி அடிச்சிருக்கு. இதை எங்களுக்கெல்லாம் இதை பற்றி ஒரு ஒப்பீனியன் இருக்கிறதுக்கு முன்னாடி ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட்டாக உங்களுக்கு நிறைய ஒப்பீனியன் இருக்கும். உங்களோட பார்வையில் இந்த குட் பேட் அக்லியோட வசூல் எப்படி இருக்குது சார்? இல்லை, நல்ல வசூல் தான். அஜித் படத்தினுடைய இதிலே பார்த்தீங்கன்னா குட் பேடுடைய ரிசல்ட் ஓப்பனிங்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது பட்டு டோட்டலாக ஓவரால் வேர்ல்டு வைட் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய கலெக்ஷனும் சரி ரிப்போர்ட்டும் சரி அவருக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தான் கொடுத்த படம் குட் பேட் அக்லி தான். ஓப்பனிங் வந்து நீங்கள் சொன்னது மாதிரி ஒவ்வொரு ஸ்டாருக்கும் அவருடைய ஓப்பனிங் இருக்கும். அதை நம்ம பட் அவருடைய வந்து கம்பேர் பண்ணுறதுன்றதை தவிர்த்து இந்த படம் இந்த ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இதனுடைய கண்டென்ட் எப்படி இருக்குது, எங்களுடைய ஃபேன்ஸ் மெத்தட் பப்ளிக் ரிசல்ட் எப்படி இருக்குது, அதனுடைய கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னோம்னா குட் பேட் அக்லி வந்து அஜித்துக்கு வந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்ட்டில் தான் இப்போ அந்த படம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 9 days கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 crores 5 lakh வரைக்கும் நமக்கு வந்துருக்க ஒரு சார்ட் ஒன்று வந்திருக்குது. அப்ராடில் மட்டுமே உங்களுக்கு வந்து 57 crores 25 lakh வந்து நமக்கு டோட்டலாக கலெக்ஷன்ஸ். அது டோட்டலாக எல்லா சென்டர்லையுமே வந்து யூஎஸ்ஏ அண்ட் யூகே, மலேசியா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஸோ துபாய் எல்லா சென்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து 57 கோடி 20 லட்ச ரூபா கலெக்ஷன்ஸு. இல்லை, ஸ்ரீலங்காவில் மட்டுமே கிட்டத்தட்ட 12 crores மேலே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ். அதுவும் ஹையஸ்ட் கலெக்ஷனாக பார்க்கப்படுது. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நல்ல ரெவன்யூ அது. ஸோ ரஜினி சாருக்கு இருந்த மோசம் எடுத்து இப்போ அஜித் சாருக்கு அங்கே ஒரு ஃபேன் ரொம்ப கிரியேட் பண்ணியிருக்காங்க.